Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு விஎன் கிரைஸ்ல நம்ம பார்க்கறதுல ஆண்டவருக்குள்ள எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபோர்த் வெப்பனா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா your faith is a shield. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வசனம்னு பார்க்கலாம். Ephesians chapter 6 verse 16. Above all, taking the shield of faith with which you will be able to quench all the fiery darts of the wicked one. எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவைத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அதான் நம்மளோட இன்னைக்கு டைட்டில், விசுவாசம் என்னும் கேடகம். your faith is your shield. அதுதாங்க. ஸோ இந்த ஷீல்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து எவ்வளோ பேட்டில் இது வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம பைபிளே கூட நிறைய படிச்சிருப்போம். ஷீல்டுன்றது எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஆப்வியஸாக அதோட இமேஜ் என்னன்னு உங்களால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுதுல்ல. ஸோ இந்த ஷீல்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து யூ கேன் see God is present through it out. எப்படி ஷீல்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இவங்க சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை படிக்கும்போது அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் எதுல பண்றாங்க, அந்த ஒரு எலிமெண்ட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். அந்த ஷீல்டு வந்து ஒரு வுட்ல தான் செய்வாங்க, அதனால ஸ்ட்ராங் வுட்ல தான் செய்வாங்க. ஸோ இது இவங்க எப்படி வந்து ஈக்குவலைஸ் பண்றாங்க இல்லை லைக் சிம்பிளைஸ் பண்றாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்து சிலுவையில வந்து மரித்தார் இல்லையா. ஸோ we took that cross as a protection, not the cross, Jesus who died on the cross. அவர் வந்து நமக்காக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்மளை ரிடீம் பண்றதுக்காக ஆண்டவர் வந்து அந்த சிலுவையில மரித்தார். ஸோ இந்த உட்டு வந்து இந்த ஏசப்பா வந்து இந்த கிராஸ்ல மரித்தாங்க இல்லையா, அதோட கம்பேர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் உட்டு முடியுதா, நெக்ஸ்ட் அதுக்கு மேல வந்து இது எப்படி இந்த உட்டை எப்படி கவர் பண்ணுவாங்க, அப்படி சும்மா போய் உட்டோட பண்ணிப்பாங்களா, மாட்டாங்கல்ல. அதுக்கு மேல வந்து ஒரு லெதர் இல்லைன்னா ஒரு அனிமல் ஸ்கின்னை வந்து மேல கவர் பண்ணுவாங்க. இது லெதர் இல்லைன்னா ஒரு அனிமல் ஸ்கின். இது நெக்ஸ்ட் எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிதாவானவர் வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் ஒரு லவ், அவர் வந்து அவர் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அவரோட ஸ்கின் நம்மளுக்காக அவர் ஒரு ஃப்ளஷ் பிளட், ஆல் ஹிஸ் ஃப்ளஷ் ஆல் ஹிஸ் பிளட் he just gave for us. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கின்னை வந்து இந்த லெதர் இந்த உட்டுக்கு மேல வந்து கவர் பண்ற மாதிரி இவங்க வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உட்டு வந்து கிராஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அந்த உட்டுக்கு மேல கவர் ஆயிருக்கிற அந்த ஸ்கின், அனிமல் ஸ்கின், ஒரு ஏதாவது ஒரு அனிமலுக்கு ஒன்று தானே வந்து ஸ்கின் போடுவாங்க, சும்மா அப்படியே ஏதாவது ஸ்கின் கிடைக்கும் இல்லை இல்லையா. ஸோ அந்த சாக்ரிஃபிஷியல் இதை வந்து எதோட வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா the sacrificial love of the Father by he giving his only son Jesus Christ to us. ஸோ அவரோட ஸ்கின்னை இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் பார்த்தாச்சு, அதுக்கு மேலே கவர் பண்ணியிருக்கிற லெதர் ஸ்கின் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ தேர்ட் எலிமெண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் தி ஆயில் இல்லைன்னா வந்து வாட்டர். எப்படி அப்படின்னா இந்த வுட்டு வந்து லெதர் ஸ்கின்னால கவர் பண்ணிட்டாங்களா, அதை எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஆயிலில் ஃபுல்லாக டேப் பண்ணுவாங்க, அதாவது வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆயிலை வச்சு ப்ரஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஃபுல் பூல் ஆஃப் வாட்டரில் தி வில் இமர்ஸ் இட், அந்த ஷீல்டை வந்து இமர்ஸ் பண்ணி எடுப்பாங்களாம். இதை நெக்ஸ்ட் இவங்க எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா they are comparing it with the Holy Spirit. எப்படிமா இது ஹோலி ஸ்பிரிட்டோட இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்களே ஒரு பாருங்க, பேட்டில் இருக்கும்போது அந்த ஆப்பனண்ட் இதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபயரி ஆரோஸ் வரும், எல்லாம் வந்து எவ்வளோ ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வரும், எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுலாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த ஷீல்டு தான் ஸ்ட்ராங்காக வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக அப்படியே ரொம்ப வீக்காக இருந்துச்சு அந்த ஷீல்ட்னா ஆப்பனண்ட் ஏர் அந்த அம்பை வந்து ஈஸியா ஓட்ட போட்டு ஷீல்ட்ல வெளில வந்துடும். ஸோ அதை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா தே நீட் திஸ் பிரஷிங் ஆஃப் தி ஆயில் ஆர் இமர்சிங் இட் இன் த வாட்டர். இது தேவை. ஸோ இப்போ இதை நம்மளோட இதில் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் இதோட வார்ஃபேரோட அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. எப்படின்னா இப்போ நம்ம வந்து நல்ல ஜபத்தில் இருக்கோம், நல்லா இது பண்ணிட்டே இருக்கோம், ஆனால் நம்மளை சுற்றி ஃபால்ஸ் அக்யூசேஷன் வருது, இல்லைனா வந்து யாராவது தேவையில்லாமல் நம்மளை பேசுவாங்க, நம்மளுக்கு எதிராக எவ்வளோ ஆயுதங்கள் வந்து ஆவிக்குரிய ரீதியில் வந்து உருவாகும். அது எல்லாமே வந்து
who is protecting us? It is the Holy Spirit who is guarding us and guiding us, right? இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது டெம்டேஷன்ஸ் வரும், பாவத்தில் விடுற மாதிரி போவோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃப்ளஷ் இட் இஸ் ரியலி வெரி வெரி வீக். ஆனால் ஆவியில தான் ஆவியான தேவன் அவர் கிருபைனால மாத்திரமே தான் அவர் நம்மளை பலப்படுத்துறாரு. ஸோ ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைரி ஆரோஸ்லேருந்தோ இல்லை இந்த டெம்டேஷன்ஸ்லேருந்தோ இல்லை அசுத்த காரியங்கள்லேருந்தோ அவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸ் ஆக்சுவலி இது படிக்கும்போது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூ பர்ஸ்பெக்ஷன், ஒரு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த 3 இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இந்த ஷீல்டு, இந்த வுட் ஆகட்டும், அதுக்கு மேலே கவர் பண்ணியிருக்கிற அந்த லெதர் ஸ்கின், அண்ட் தென் ப்ரஷிங் ஆஃப் தி ஆயில் ஆர் வாட்டர், இது எல்லாமே அவங்க எப்படி வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா ஜீசஸோட நெக்ஸ்ட் ஃபாதரோட சாக்ரிஃபிஷியல் லவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்லி கைடிங் அஸ். ஸோ இதுதான் இது எல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பேட்டில் ஃபீல்டில் ஒரு சோல்ஜர் நம்மளே எடுத்துக்கோங்களேன். சில டைம் நம்மளால முடியவே முடியாது. ஓ லார்ட் ஐ எம் டன், நான் எதுவுமே பண்ண விரும்பல, எனக்கு டயர்டாக இருக்கு, ஐ எம் எக்ஸாஸ்டட், ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட், ஐ எம் ஸோ ஆன்ஷியஸ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இட் இஸ் ஓகே ஃபைன், நீ ஜஸ்ட் அப்படியே இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தான் வி நீட் திஸ் ஃபெய்த் ஆஃப் ஷீல்ட். லைக் என்ன சொல்ல, ஓகே சப்பா நான் மொத்த விசுவாசத்தையும் உங்கள் மேலே வைக்கிறேன், என்னால் முடியல, டயர்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இட் இஸ் ஓகே. 24 மணி நேரமும் நம்ம எப்போவுமே போராடி கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல. யூ கேன் ஆல்சோ டேக் ரெஸ்ட், காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஜஸ்ட் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் ஸ்டே காம், காட் ஐ புட் மை ஹோல் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் ஆன் யூ, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஓகேம்மா என் பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டா, ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த இதுல வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வாரியரோட ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட், பிரேவ் எக்யூப்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹில் ஃபால் ஆன் ஹிஸ் நீஸ் அண்ட் ப்ரே. அந்த இதில் இப்போ எப்படின்னா, இது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இதில் எடுத்துக்கோங்க. நம்மளால சில டைம் முடியவே முடியாது. நம்மளுக்கு பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, எதாருன்னா நல்லா முட்டி போட்டு எப்பவுமே முழங்கால் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம எப்பவுமே இதை கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் தட் ஹேஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆன்சர் ஃப்ரம் த லார்ட். ஸோ அதே மாதிரி தான் இதை எப்படி இது பேட்டில் இது கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவான்னா, அவனை சுற்றி ரொம்ப பயங்கரமாக ஒரு அட்டாக்கிங் இது வருது அப்படின்னா முட்டி போட்டு அந்த ஷீல்டை ஃப்ரண்ட்ல வச்சிருவாங்க. ஸோ அந்த ஷீல்டு என்ன பண்ணுவோம், அவங்கள ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். ஸோ தட் இஸ் ஹவ் வி மஸ்ட் பி. நம்மளால எதுவுமே முடியல அப்படின்னா முழங்கால் போட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்களேன். உங்களோட நீங்கள் ஆண்டவர் பேரில் வச்சிருக்கிற விசுவாசம் அது ஆண்டவர் பற்றி ஹில் கவர் யூ தரலி ஃப்ரம் ஆல் த ஈவில் திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ ரிமெம்பர் திஸ், நோ மேட்டர் வாட், உங்களுக்கு எப்போல்லாம் விசுவாசம் கம்மியாகுதோ இல்லை எப்போல்லாம் நீங்கள் துவண்டு போகிறீங்களோ, நீங்கள் இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரே முழு விசுவாசத்தையும் எசப்போ உங்கள் பேரில் வைக்கிறேன், என்னால் முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, முழங்கால் போட்டு நீங்கள் ஜபிச்சு பாருங்களேன் மனதார, கட்டாயமாக ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்றைக்கு இயேசப்பா நாங்கள் இந்த கற்றுக்கொண்ட இயேசப்பா இந்த காரியத்தை ஆண்டவர் எங்கள் லைஃப்பில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இயேசப்பா நீரே ஆண்டவரே just you teach us Lord, you help us to follow this from this day forth ஆண்டவரே. சும்மா கேட்டுட்டு அப்படியே போயிடாதபடிக்கு, இல்லை இதை நாங்கள் கற்றுக்கொண்டு பேசிட்டு அப்படியே போயிடாதபடிக்கு, அப்பா பேசுகிற நாங்களாகட்டும், கேட்குறப்பா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே இசப்பா இதை ஃபாலோ பண்ண ஆவியான தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா நாங்கள் துவண்டு போகும் பொழுதும், அப்பா இசப்பா நாங்கள் விரக்தியில் இருக்கும் பொழுதும் இசப்பா எங்கள் விசுவாசம் உமா பேர்லேயே இருக்க, அப்போ உமக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே அமைதியாக இருக்க, உமக்குள்ளாக இசப்பா நாங்கள் help us to be still and know that you are the Lord, and help us to put a whole trust and faith on you Lord, because sometimes we do get exhausted Jesus, but Holy Spirit you help us Lord, you help us Jesus. ஆண்டவரே நீங்க எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதை பார்க்கறது கேட்கிறப்ப உங்க பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டே சுவாமி. அப்பா உமக்குள்ளாக இசப்பா விசுவாசம் இசப்பா உங்க பேர்ல இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா விசுவாசம் இன்னும் அதிகமாகட்டும் ஆண்டவரே. let them take the shield of faith ஆண்டவரே, let them take the shield of faith and withstand this battle in the name of Lord Jesus Christ. You help them Holy Spirit, let your name alone be glorified. In Jesus name we pray, amen, amen. So no matter what, remember, whenever you feel exhausted, just take up the shield of faith and be still and know that He is the Lord. God bless you.